நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எத்தனை ஹெட் முடிச்சிட்டோம் வெற்றிகரமா? பேசிக்ஸ், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், salary, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, EGPP. ஓகேங்களா? Now we are moving on with capital gain. So section எங்கிருந்து எங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. EGPP எதோட முடிஞ்சது? 44 ஓட. So capital gain will start from 45. 45 ல இருந்து it ends with 55. 11 section. So generally what will be the charging section? 45. கேபிட்டல் கெயின் நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னது? எனி கேபிட்டல் அசெட் இஃப் யூ செல் இட், அதுல இருந்து வரக்கூடிய டாக்ஸேஷன் தான் கேபிட்டல் கெயின் அதுல கவர் ஆகும். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் வந்து டாக்ஸ் ஆகிற ஒரே பிளேஸ் வந்து எங்க? கேபிட்டல் கெயின் தான். இதுக்கான ப்ரொஃபார்மா இங்க கொடுத்துருக்காங்க கால்குலேஷன். இதுல ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஷார்ட் ஃபார்ம்ல வந்து we say it as FVOC, ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ரிசீவ்ட் ஆர் அக்ரூவிங் as a result of transfer. இதில் நிறைய டெர்மினாலஜில இருக்கு, அப்பப்போ நம்ம சொல்றேன். அதாவது இதுல 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் அஸ் ஷார்ட் டேர்ம், இன்னொன்னு லாங் டேர்ம். ஒவ்வொரு டைப் ஆஃப் கேபிட்டல் அசெட்க்கும் இந்த பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளவு பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம், எவ்வளவு லாங் டேர்ம் அப்படிங்கிறது. உங்க அட்டம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா நடுவில் வந்து பட்ஜெட் வந்துருச்சு. எப்ப? ஃபுல் பட்ஜெட் 23rd ஜூலை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 23rd ஜூலைக்கு முன்னாடி ஒரு ரேட் இருக்கு, 23rd ஜூலைக்கு அப்புறம் ஒரு ரேட் இருக்கு. ஸோ கொஸ்டின்ல வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க இப்படி. இது ஒண்ணுதான் உங்களோட மேஜர் டிஃபிகல்ட்டியா இருக்கும். உங்க அட்டம்ப்ட்டுக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து ஒரு டேர்ம் என்னது? ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். அதாவது நீங்க ஒரு கேபிட்டல் அசெட்டை சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவன்யூவை தான் FEOC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல யூஸ்வலா என்னென்ன ரெடியூஸ் பண்ணலாம் ஃபார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் கனெக்ஷன் வித் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னது, லைக் brokerage, கமிஷன், அந்த மாதிரி ஏதாச்சும் பே பண்ணீங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் இட். ஸோ டிடக்ஷன் அக்கௌண்ட் ஆஃப் STT will not be allowed. STT எங்க பாத்தீங்க? EGPP 36(1)(15) பாத்தீங்கல்ல. ஸோ யூ வில் பி கெட்டிங் யா NSC அப்படின்னா நெட் சேல் கன்சிடரேஷன். அதுல என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி ரெடியூசிங் யா COA. COA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அப்படின்னா இந்த கேபிட்டல் அசெட்டை வாங்குறதுக்கு நீங்க இன்கர் பண்ண காஸ்ட். அனதர் திங் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு என்னது, அந்த அசெட்டுக்கே நீங்க ஃபர்தரா ஏதாச்சும் அடிஷன்ஸ் பண்ணிருப்பீங்க, ரிப்பேர்ஸ், ரெனோவேஷன், அதெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த என் ப்ராடக்ட் இஸ் கால்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாஸா கூட வரலாம், கெயின் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை, லாஸும் வரலாம். அதே மாதிரி லாங் டேர்முக்கும் கெயினும் இருக்கு, லாஸும் இருக்கு. ஓகே, அண்ட் யூ ஹேவ் சர்டன் எக்ஸம்ஷன் செக்ஷன். இப்போ எப்படி நீங்க சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில டிடக்ஷன் படிச்சீங்க, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ஷனே கிட்டத்தட்ட 8 எக்ஸம்ஷன்ஸ் நீங்க படிப்பீங்க. ஓகே, ஸோ இட் வில் பி சார்ஜ் டு டேக்ஸ். இது என்னது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் அப்படின்னா டேட் கொடுக்குறாங்க பாருங்க. இன்கேஸ் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் 23rd ஜூலை, ஏன்னா அன்னைக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பண்றீங்க என்ன பண்றாங்கன்னா சேம் FEOC மைனஸ் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ் வில் பி கெட்டிங் நெட் சேல் கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு வேர்டு ஆட் பண்றாங்க. என்னது? வாட் இஸ் மீன் பை இண்டெக்ஸ்ட்? இல்ல கம்பேர் பண்றது கிடையாது. ஆல்மோஸ்ட் என்னன்னா சே நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 2002ல வாங்கியிருக்கீங்க. அப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அவினாஷி ரோட்லயே ஒரு 10 சென்ட் லேண்ட் வந்து யுவர் பர்ச்சேசஸ் ஃபார் சே ஒரு 50 lakhs. அதுவே அதிகம் தான், 50 lakhs. இப்போ அதே 10 cents வாங்குறீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வாங்க முடியுமா? ஏன் வாங்க முடியாது? காஸ்ட் பூஸ்ட் ஆயிருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. ஸோ அந்த இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்றதா இண்டெக்ஸ். ஸோ காஸ்ட்டை வந்து நீங்க இந்த இப்போ இருக்கிற கரண்ட் பீரியடுக்கு பூஸ்ட் பண்ணுவீங்க. அதுதான் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க என்னன்னா யூ வில் பி யூசிங் அ இண்டெக்ஸ் கால்ட் CII, காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ். இது வந்து மோஸ்ட்லி உங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க அந்தந்த வருஷத்துக்கு. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். You have purchased a property for 10 lakhs on 2002-03. அன்னைக்கு இருக்கிற CII வந்து imagine it is
113 காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இப்போ நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து 75 lakhsக்கு விற்கிறீங்க. ஓகேங்களா? இந்த 10 இப்போ கரண்ட் இயர் 2024-25க்கு சிஏஐ பார்த்தீங்கன்னா 363ன்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் சொல்றேன். வாட் வில் பி த இண்டெக்ஸ் காஸ்ட்? 10 lakhs into 363 divided by 113 பண்ணுவீங்க. $10 lakhs into 363. So 10 lakh into 363 minus 113. அதாவது இந்த 113 டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து எந்த இயர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த இயரோட சிஏ. மல்டிப்ளை பண்றதுல நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து எந்த இயர்ல அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த இயர்ல இருக்கிற சிஏ. ஸோ காஸ்ட் எவ்வளவு வருது? $32 lakh. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 32.12 lakh கரெக்டா? ஸோ 10 லட்சங்கிறது இங்கே இண்டெக்ஸ் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இன்னொன்று வந்து கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல்னே சொல்ல மாட்டீங்க. யூ வில் யூஸ் த டேர்ம் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? எப்படி இப்போ ஜிஎஸ்டியில் சேல் பர்ச்சேஸ்னு யூஸ் பண்ண மாட்டீங்க. வில் பி யூசிங் சப்ளை. ஓகேவா? அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்ஃபர் தான் வரும். So CA for the year in which the asset is transferred divided by the year in which you have purchased the asset. இப்போ இன்கேஸ் அந்த அசட்டை வந்து you have purchased in the year 1990, அப்போ அந்த இயருக்கு சிஏ இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிஏ will start from previous year 2001. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 2001-க்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அதை வச்சு இன்ஃப்ளேட் பண்ணுவீங்க. கிளியரா? எஸ். பிளஸ் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு என்னது? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை இண்டெக்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சே யூ மேட் ஃபர்னிஷிங் வர்த் 10 lakhs நடுவில் அப்படின்னா அந்த இயர்லேருந்து இன்ஃப்ளேட் பண்ணுவீங்க. கிளியரா? யூ வில் பி கெட்டிங் யா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எத்தனை எக்ஸம்ஷன் பாருங்க. யூ ஹேவ் ஆல்மோஸ்ட் 5 செக்ஷன். ஓகே, இது வந்து இன்கேஸ் இஃப் யூ ஹவ் டிரான்ஸ்ஃபர்ட் பிஃபோர் 23rd July, ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd July அப்படின்னா என்னது? there is no indexation. there is no indexation. ஆனா ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. புரிஞ்சுது? இண்டெக்ஸேஷன் பண்ண முடியாது, ஆனா ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா ரேட் வந்து 20%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ணாம ரேட் இஸ் 12.5%. புரிஞ்சுதா? ஆனா வந்து அதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ல இருக்கு, நம்ம டீடைல்டா பார்ப்போம். கிளியரா? ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன ரேட் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு என்ன சொல்றாங்க? ஹெட்டிங் படிங்க. அப்படின்னா என்னது? லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ். என்ன? ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன ஷேர்ஸ். ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட், டெட் ஓரியன்டட் ஃபண்ட் அப்படின்னு. ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வில் மூவ் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா? அண்ட் யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். த செக்ஷன் இஸ் 111A. இது மூணுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் கெயின் வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு டாக்ஸ் கட்டுவீங்க? 23rd July முன்னாடினா 15%, 23rd July or afterனா 20%. They have increased the short term capital gain. Clear? எதுக்கு? short term capital gain under 111A. STCG arising from transaction undertaken in foreign currency on a recognized stock exchange located in IFSC. gift city எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? gift city குஜராத்ல இருக்கு. ஐடி பார்க். அதாவது என்னன்னா எல்லாமே வந்து அங்க ப்ரிஃபரன்ஷியல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்காது. ஈஸியா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க மாதிரி ரெகுலேஷன்ஸ் அதிகமா இருக்காது. ஸோ அங்க போனீங்கன்னா என்ன சொல்றாங்க? யூ வில் பி கிவன் அ கன்செஷனல் ரேட். எஸ்டிடி கூட பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிறாங்க. 15 or 20%. எஸ்டிசிஜி அரைசிங் அனதர் திங். இந்த 111A இல்லாம வேற ஏதாச்சும் எஸ்டிசிஜி வருது அப்படின்னா யூ வில் நீட் டு பே டாக்ஸ் அட் ஸ்லாப் ரேட் ஆர் நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸ். புரிஞ்சுதா?
இதுல இருக்கிற ஐட்டம்க்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ரேட். வேற ஏதாச்சும் ஐட்டம் இருக்கு அப்படின்னா யூ நீட் டு பே ஸ்லாப் ரேட் ஆர் நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸ். நீங்க 30% ஸ்லாப்ல இருக்கீங்கன்னா 30% கட்டணும். கிளியரா? அடுத்து என்ன சொல்றாங்க? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுலயே 2 செக்ஷன் இருக்கு, 112A அப்புறம் 112. எஸ்டிசிஜில சொல்ல போனா ஒரே ஒரு செக்ஷன் தான் 111A. அது இல்லாட்டினா ஸ்லாப் ரேட், அது நோட்ல கொடுத்துருக்காங்க. 112A படி என்ன சொல்றாங்க? என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும்னா லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர் யூ ஷுட் ஹவ் பெய்ட் எஸ்டிடி ஆனா ஆன் அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர். இல்லாட்டினா ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் ஆர் யூனிட் ஆஃப் பிசினஸ் ட்ரஸ்ட் அதுல எஸ்டிடி பே பண்ணிருக்கு. இந்த மாதிரி இந்த 2 அசெட்டை வித்தீங்க அப்படின்னா கெயின் இன் எக்ஸஸ் ஆஃப் 1.25 lakh will be taxable. அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? 1.25 lakh மேல கெயின் போனாதான் டாக்ஸே வரும். ஸோ யூ கேன் என்ஜாய் எக்ஸம்ஷன் அப் டு 1.25 lakh. ஸோ 1.25 lakh மேல போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னா பிஃபோர் 23rd July 10%, ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd July 12.5%. கிளியரா? எஸ். எஸ்டிசிஜி என்னது? 2 ரேட்டு, 15% and 20%. LTCG 2 rates, 10% and 12.5%. LTCGக்கு எக்ஸம்ஷன் எவ்வளோ? 1.25 lakh. earlier 1 lakh இருந்துச்சு, அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் எக்ஸம்ஷன் in the previous year cannot exceed 1.25 lakh. இதுவே ஐஎஃப்எஸ்சியில பண்ணீங்கனாலும் அங்கேயே 10 or 12.5 நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஓகேங்களா? இண்டெக்ஸேஷன் கிடையாது. சரி, இப்போ மேல பார்த்தா இந்த அசெட் கேட்டகரி இல்லை அப்படின்னா ஐ வில் பி சார்ஜ் அண்டர் நார்மல் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், தட் இஸ் 112. 112 படி என்ன சொல்றாங்க? இஃப் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் 23rd July என்னென்ன அசெட்? அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி, அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எல்லாம் இருக்கலாம். டாக்ஸ் ரேட் என்னது? நான் கார்பரேட் நான் ரெசிடென்ட் ஆன் ஃபாரின் கம்பெனிக்கு 10% வித்தவுட் பெனிஃபிட், without the benefit of indexation, or 20% with indexation. கிளியரா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே. See, yesterday I was having a discussion with a client. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். She is a lady from US. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது herself and her sister அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்தியாவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்திருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் எக்ஸாம்பிள், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ஆர் ஷேர்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி என்னது? அதாவது நீங்க இண்டெக்ஸேஷன் பண்ணலன்னா 10%. ஓகேங்களா? இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா 20% டாக்ஸ். லிஸ்டட் செக்யூரிட்டி அதர் தென் மேல பார்த்தது அப்படின்னா 10% வித்தவுட் இண்டெக்ஸேஷன் ஆர் 20% வித் இண்டெக்ஸேஷன், விச் எவர் இஸ் மோர் பெனிஃபிஷியல் எடுத்துக்கலாம். அதர் அசெட்ஸ் அதர் தென் டாக்ஸபிள் 112 ஏன்னா 20% வித் இண்டெக்ஸேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இஃப் டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் 23rd Julyனா என்ன சொல்றாங்க? லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் இஃப் அக்வயர்ட் பிஃபோர், அதாவது என்னது? இந்த வித்திருக்கீங்களா லேண்ட் ஆர் பில்டிங் 23rd Julyக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் என்னது? 12.5% வித்வுட் இண்டெக்ஸேஷன் ஆர் 20% வித் இண்டெக்ஸேஷன், விச் எவர் இஸ் மோர் பெனிஃபிட். இது யாருக்கு மட்டும்? ரெசிடென்ட்டுக்கு மட்டும். ரெசிடென்ட் சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும், விச் எவர் இஸ் மோர் பெனிஃபிஷியல். ஓகேங்களா? அதர் அசெட்ஸ்க்கு நோ அதர் ஆப்ஷன், 12.5 தான் வித்வுட் இண்டெக்ஸேஷன். லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் இஃப் அக்வயர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd July ஆர் அதர் அசெட்ஸ் அப்படின்னா வேற வழியே இல்லை, 12.5% வித்வுட் இண்டெக்ஸேஷன். நான் ரெசிடென்ட்டுக்கு வெறும் 12.5% தான் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் அண்ட் ஃபாரின் கரன்சி ஃபேக்ட். கிளியரா? எஸ், அண்டர்ஸ்டுட். இப்போ நான் இது வந்து சொல்றேன் அந்த எக்ஸாம்பிள். ஷீ இஸ் a லேடி ஃப்ரம் US. அவங்களும் அவங்க சிஸ்டம் வந்து co-owned ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? தே ஹவ் சோல்ட் த ப்ராப்பர்ட்டி ஃபார் இன் இந்தியா ஃபார் 9.1 CR. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி வித்தது வந்து 4th July 2024. 4th July 2024.
அப்படின்னா எந்த இதுல வருவாங்க, எந்த கேட்டகரியில வருவாங்க? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து லேண்டர் பில்டிங்னா எவ்வளவு ரேட் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும்? கீழே கொடுத்துருக்காங்களா அதர் அசட்ஸ்னு 20% வித் இண்டெக்ஸேஷன். இதுவே அவங்க வந்து ஒரு 20 நாள் கழிச்சு வித்துருந்தாங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 12.5%. இதனால she ended up paying 25 lakhs additional tax. ஆனா தெரியாது பட்ஜெட்ல என்ன கொண்டு வராங்கன்னு யாருக்கு தெரியும். கரெக்டா? So this is how the rate will have an impact. ஓகே, இதுல வந்து ஒரு சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க? In case of resident individual or HEF, the LTCG taxable under 112, 112A and 111A shall be reduced by unexhausted basic exemption limit and balance shall be subject to tax. அப்படின்னு என்னது? இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் கம்பெனி பேர் சொல்லுங்க. இன்ஃபோசிஸ் ஷேர். இன்ஃபோசிஸ் ஷேர் நீங்க வித்துட்டீங்க, சரிங்களா? You have got a short term capital gain of 4 lakhs. Sorry, 4.5 lakhs. Short term capital gain of 4.5 lakhs. உங்களுக்கு வேற எந்த இன்கமும் கிடையாது. What is a basic exemption limit? சரி, டிஃபால்ட். டிஃபால்ட் ரெஜிம்ல இருக்கீங்க. வாட் இஸ் ஏ பேசிக் எக்ஸம்ஷன்? 3 lakhs. 3 lakhs வரைக்கும் டாக்ஸ் வருது. அப்ப என்னன்னா உங்களுக்கு வேற எந்த இன்கமும் கிடையாது அப்படின்னா வாட் இஸ் ஏ அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன்? யூஸ் பண்ணாம எவ்வளவு வச்சிருக்கீங்க பேசிக் எக்ஸம்ஷன்? 3 lakh. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இப்ப? 4.5 lakh STCG. கரெக்டா? உங்களுக்கு எவ்வளவு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்? 3 lakhs. இப்போ வந்து எவ்வளவு அன்யூட்டிலைஸ்டா இருக்கு பேசிக் எக்ஸம்ஷன்? 1.5. அதாவது STCG விட்டுட்டு நான் கேட்கிறேன். STCG இல்லாம இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 3 lakhs இருக்கு. கரெக்டா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 3 lakhs இந்த STCG அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்கிறாங்க. பேலன்ஸ் மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். இப்போ நான் இன்னொன்னு கேட்கிறேன். You are having STCG of 4.5 lakh and interest income of 1.2 lakh. பண்ண முடியாதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1.2 lakh, STCG 4.5 lakh. எவ்வளவு STCG கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம்? எவ்வளவு STCG கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? அன்எக்ஸாஸ்டடா எவ்வளவு இருக்கு பேசிக் எக்ஸம்ஷன்? அதாவது என்னன்னா அதர் தென் STCGயோட இல்லாம வேற என்ன இன்கம் இருக்கு? 1.2. ஸோ 3 lakhs minus 1.2. இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டா? பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1.8 lakh இருக்கு. திஸ் இஸ் யா அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன். இதை வந்து இப்போ இது கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் டாக்ஸ் வரும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ வேற எந்த இன்கமும் இல்லைன்னா அன்எக்ஸாஸ்டட் லிமிட் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்றேன். இதை தான் இங்க சொல்ல வராங்க. ஆனா இது யாருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் HEF. ஓகேங்களா? 3 செக்ஷன்லயே கிளைம் பண்ணிக்கலாம். 112, 112A அண்ட் 111A. ஓகே, இது ரெண்டுமே லாங் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம். புரிஞ்சுதா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் வெதர் லிஸ்டட் ஆர் அன்லிஸ்டட் transferred before 23rd July, the resultant capital gain will be considered either long term or short term based on the holding period and tax accordingly. ஓகேங்களா? இது எதுக்கு? both listed and unlisted bonds or debentures. If unlisted debentures or bonds are transferred on or after 23rd July, the resultant capital gains will be treated as only short term regardless of the holding period. இது இப்போ வந்து சேஞ்ச். அதாவது 23rd ஜூலைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க பண்ண ஹோல்டிங் பீரியட் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பிரிச்சுக்கலாம். 23rd July ஆர் ஆஃப்டர் சேல் பண்ணிட்டீங்கன்னா there is only short term for bonds, no long term, irrespective of the period of holding. ஆமா, regardless of the holding period, indexation benefit is also not available. Okay, no deduction under chapter 6A. அப்படின்னா இனிமே தான் பார்ப்போம். chapter 6A deduction வந்து கேபிட்டல் கெயினுக்கு எதுவுமே கிளைம் பண்ண முடியாது.
ஒன்லி ஃபார் அதர் ஹிட்ஸ். ரிபேட்டும் அலௌடு கிடையாது. ரிபேட்னா என்னது? எது வரைக்கும் ரிபேட் இருக்கு? ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் படி 5 lakh, நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 7 lakh. அதுக்கு வந்து ரிலீஃப் பார்த்தோம். ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் போச்சுன்னா ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் த அசஸி பேஸ் டாக்ஸ் அண்டர் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம், என்ஹான்ஸ்டு சர்சார்ஜ் எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம்? 25 சொல்லுங்க. இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அதாவது ஸ்பெஷல் இன்கம்ல எவ்வளவு மேக்ஸிமம் சர்சார்ஜ் வரும்? 15%. அதுக்கு மேல போகக்கூடாது. அதான் சொல்றாங்க 25% லிவி ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்னா 25 37 வராதுன்னு சொல்றாங்க. 15 ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த சம்மரி, சாரி திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங். என்ன சொல்றாங்க? லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் ஆர் ஜீரோ கூப்பன் பாண்ட் 12 months வரைக்கும் ஹோல்ட் பண்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம், 12 months மேல ஹோல்ட் பண்றீங்கன்னா லாங் டேர்ம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ், லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் அப்படின்னா 24 months வரைக்கும் ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலனா லாங் டேர்ம். அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதர் தென் ஷேர்ஸ் ஆர் அதர் கேபிட்டல் அசெட், அதே இது ரெண்டுல இல்லை அப்படின்னா 36 months வரைக்கும் ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலனா லாங் டேர்ம். திஸ் இஸ் பிஃபோர் 23rd July. 23rd July ஆர் ஆஃப்டர் there is no 36 months. ரெண்டே பீரியட் ஆஃப் ஹோல்டிங் தான். ஒன்னு 12, இன்னொன்று 24. புரிஞ்சுதா? இது மட்டும் பார்த்துக்கோங்க. The transfer is taking place after, on or after 23rd July 2020. Clear? Then the capital gain arising from transfer of falling asset would be always capital gain arising. இதெல்லாம் falling assets வந்து எப்பவுமே ஷார்ட் டேர்ம் தான்ட்டாங்க. என்னது? Specified mutual fund acquired on or after 1423, market linked debentures, unlisted bonds or unlisted debenture which is transferred or redeemed on or after 23rd July. இதுல எப்பவுமே ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் சாப்டர் ஆக்சுவலா சொல்ல போனா. அதான், ஆனா வந்து ஒரு சில அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதையுமே பார்ப்போம். பேசிக் லெவல்ல இதை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேட் ஃபார் யுவர் கால்குலேஷன் your sums for short term and long term. ஓகேங்களா? அடுத்து என்ன பாத்தீங்க? ரேட் ஆஃப் டாக்ஸ் ஃபார் என்ன சொன்னீங்க? ரேட் ஆஃப் டாக்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பிஃபோர் அண்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23rd July. அடுத்து என்ன பாத்தீங்க? 3 செக்ஷன் பார்த்தோம். 111A, 112, 112A. அப்புறம் வந்து நோட்ஸ்ல அடிஷ்னலா என்னென்ன இருக்கு அப்படிங்கறதுல பார்த்தோம். அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸாம், சாப்டர் 6A ரிடக்ஷன். அப்புறம் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்ல எப்பவுமே சாரி பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆஃப்டர் 23rd July எப்பவுமே ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னா சர்சார்ஜ் எவ்வளவு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங். கிளியரா? நவ் கோயிங் வித் த இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? So section 45 provides that any profits or gains arising from, இங்க சேல்னே யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? Transfer of capital asset in the previous year would be charged to capital gain. Capital asset na enna அப்படிங்கிறதுக்கு definition கொடுத்திருக்காங்க. Section 2 subsection 14 என்ன சொல்றாங்க? Property of any kind held by the assessee whether or not connected with this business or profession. Any securities held by FII, உங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Foreign institutional investor. ஃபாரின்ல இருந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பாண்ட் மார்க்கெட்ஸ். Any ULIP, unit linked insurance plan issued on or after 1/2/2021 to which exemption does not apply and you are paying a premium of 2.5 lakh over and above. It does not include என்னன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னா என்னது? இன்வென்ட்ரி அதெல்லாம் வராது. Depending upon the business you need to explain. Personal effect, it is not a capital asset. What is meant by personal effect? வல்லரிலாம் கேபிட்டல் அசெட் தான். நீங்க கார் வச்சிருக்கீங்க, இட்ஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். இப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சிருக்கேன், இதை நான் விற்கிறேன், இட்ஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். ஓகேங்களா? இதுல ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, வேரிங் அப்பேரல், ஃபர்னிச்சர் அதெல்லாம் வராது.
இதுல ஒரு சில எக்ஸ்க்ளூஷன் என்னது, ஜுவல்லரி வித்தீங்கன்னா இட் இஸ் அ கேபிட்டல் அசெட், ஸோ கேபிட்டல் கெயின் வரும். ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன் அப்படின்னு என்னது, அதெல்லாம் வந்து இஃப் யூ ஆர் செல்லிங் இட். இப்போ இங்கே அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் எல்லாம் விற்பாங்க, நியூமரஸ் ரேட்டுக்கெல்லாம் போகலாம் அது, ஓகேனா, ஏன்னா அங்கே கலெக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுவும் இட் இஸ் அ கேபிட்டல் அசெட். டிராயிங்ஸ் அப்படின்னா பெயிண்டிங், ஓகேங்களா. ஏதோ ஒரு படத்துல பார்த்துருப்பீங்களே, என்னது, தோலால எவ்வளவு வாங்குவாரு, 1.5 லட்சத்துக்கா, 2 lakhs? ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அதையும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா தே ஹவ் யூஸ்ட் நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? NFT, நான் ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ், அதை கூட கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆல் பெயிண்டிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ். வாட் இஸ் மீன் ஸ்கல்ப்சர்ஸ்? சில ஐம்பொன் சிலை அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடத்துவாங்கல்ல, ஓ ஜெயிலர், ஓகே. எனி அதர் ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது எல்லாமே வந்து என்னது, கேபிட்டல் அசெட், ஓகேங்களா. தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்க்ளூஷன் டு யுவர் பர்சனல் எஃபெக்ட். டெஃபினிஷன் ஆஃப் ஜுவல்லரி அப்படின்னா என்னது, ஜுவல்லரி இஸ் அ கேபிட்டல் அசெட் ஆஸ் பர் திஸ். ஸோ இப்போ நீங்க ஜுவல்லரி போய் விற்கிறீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் அது கட்டணும். இன்கேஸ் கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா டாக்ஸ் கட்டணும். ஸோ ஜுவல்லரி தே டிஃபைன்ட் இட் as கோல்டு, சில்வர், பிளாட்டினம் ஆர் எனி அதர் precious metal or any alloy containing one or more other precious metals. What is meant by alloy? Mixtures of metals, are not containing any precious or semi-precious stones, and whether or not worked or sewn in any wearing apparel. அப்படின்னு என்னது, நிறைய இதில் பார்த்துருக்கீங்கல்ல, கோல்டு வாட்ச் ஃபுல்லாக கோல்டாக இருக்கும், சாரி ஃபுல்லாக கோல்டாக இருக்கும், அதுவும் கேபிட்டல் அசெட் தான். ஏன்னா கோல்டு இஸ் பீன் இன்க்ளூடட் இன் தட். கிளியரா? Precious or semi-precious stones, whether or not set in any furniture, utensil or other article, or worked or sewn in any other wearing apparel, even that will also be treated as what? Jewelry. ஆமா. அப்புறம் வேற எது கேபிட்டல் அசெட் இல்லைங்கிறாங்க, ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட். இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம், இங்க நான் இருக்கா, கிலோமீட்டர் ரேடியஸ். ஸோ rural agriculture land in India is not situated in any other specified area. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, shortest aerial distance up to 2 kilometers னா population வந்து 10,000 மேல போக கூடாது. more than 2 up to 6 னா it should not be more than 1 lakh. more than 6 up to 8 னா it should be up to 10 lakhs. அதுக்கு மேல போச்சுன்னா urban agriculture land. specific என்னது, urban agriculture land வித்தீங்கன்னா டாக்ஸ் வரும். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும்தான் இட் இஸ் நாட் அ கேபிட்டல் அசெட், ஓகேங்களா. அப்புறம் ஸ்பெசிஃபைடு கோல்டு பாண்ட், கவர்மெண்ட் அப்பப்போ கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, ஸ்பெஷல் பேரர் பாண்ட்ஸ், கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ், இதெல்லாமே வராது. இப்போ உதாரணத்துக்கு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு என்னது, தங்க பத்திரம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. கோல்டை வந்து நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்காம பேப்பர் கோல்டா வாங்கலாம். அதுக்கு நீங்க வந்து ரிடம்ஷன் ஆகுது அப்படின்னா வர அமௌண்ட்டுக்கு டாக்ஸே கிடையாது. ஆனா அது 8 years வந்து மெச்சூரிட்டி ஆன பிறகுதான் நீங்க எடுக்கணும். So this is the flow chart. இது நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. These assets are capital gain. நெக்ஸ்ட் என்னது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், என்னது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் டிபெண்டிங் அப்பான் தேர் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது எப்பவுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் என்ன சொல்றாங்க, 90% ஆஃப் த ப்ரொசீட் ஷுட் பி இன்வெஸ்டட் இன். என்ன சொல்றாங்க, ஃபண்ட் செட்டப் பை a mutual fund where the fund invested in the units of another fund which is traded on a recognized stock exchange. So 90% of the proceeds வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். In any other case, minimum 65% should be invested in equity shares of domestic company listed in recognized stock exchange. Zero coupon bond na discount la issue பண்றது, அதுக்கு இங்க டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்து எப்படி பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான செக்ஷன் வந்து என்னது, 242A.
அதாவது எப்பயிலேருந்து எப்போ வாங்கியிருக்கீங்க, எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, for shares held in a company in liquidation அப்படின்னு என்ன அர்த்தம்? What is meant by liquidation? It is under winding up process. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, நீங்க க்ளோஸ் ஆக போற ஒரு கம்பெனில ஷேரை வச்சிருக்கீங்க, எந்த டேட் வரைக்கும் நீங்க பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ த பீரியட் சப்சிக்வெண்ட் டு த டேட் ஆஃப் லிக்விடேஷன் ஷால் பி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு என்னது? அதாவது நீங்க வாங்கின டேட்ல இருந்து லிக்விடேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டேட் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இன்கேஸ் 24 monthsக்கு மேலே இருந்துச்சுன்னா லாங் டேர்ம், அதுக்குள்ள இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், இல்லை 12 months கேட்டகரிக்குள்ள கூட வரலாம். கிளியரா? அடுத்து என்ன சொல்றாங்க, வேற அசட் பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் an assessee by virtue of 49(1) அப்படின்னா the period for which the capital asset was held by the previous owner அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் there is a person called X. அவருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா வாங்கினது பார்த்தீங்கன்னா 1980, இவருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2012, இவர் இதை வித்தது பார்த்தீங்கன்னா 2025. வாட் வில் பி ஹிஸ் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்? 1980. அதாவது இட் இஸ் த பீரியட் ஷுட் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த இஸ் பீன் ஹெல்ட் பை த ப்ரீவியஸ் ஓனர். இது வந்து ஒரு சில கேசஸ்க்கு மட்டும் தான் ஒரு 49(1) கொடுத்துருப்பாங்க. யார்கிட்ட இருந்து வந்தா ப்ரீவியஸ் ஓனரோட எடுக்கலாம். சரி, ரிலேட்டிவா வந்திருக்கணும், இல்லைன்னா இன்னரிட்டன்ஸா இருக்கணும், கிஃப்டா கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி கேசஸ்ல தான் அப்படி எடுக்க முடியும். அடுத்து என்ன சொல்றாங்க, இன்வென்ட்ரி ஆஃப் த பிசினஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கேபிட்டல் அசெட் பை த அசஸி அப்படின்னா, நம்ம இந்த ஐபோன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கேபிட்டல் அசெட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருக்கிறத வந்து நீங்க இப்போ அசெட்டா எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ என்னன்னா, பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஸ் கேபிட்டல் அசெட் ஷால் பி கன்சிடர்ட் அப்படின்னு, எப்போ அதை வந்து இன்வென்ட்ரியை கேபிட்டல் அசெட்டா மாத்துனீங்களோ அந்த டேட்ல இருந்தே கால்குலேட் பண்ணணும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். அடுத்து செவன். ஓகேங்களா? அமால்கமேஷன் என்னது? ஜாயின் பண்றது. ஓகேங்களா? இல்லாட்டினா கம்பைன் ஆகும். அதுல ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. ஹூ ஆர் தோஸ்? ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. அதான் யார் அது? அப்படியா? டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. யார் அது? ஹோல்டிங். Who are the parties to a transfer? டிரான்ஸ்ஃபரர் அண்ட் டிரான்ஸ்ஃபரி. அதே மாதிரி அமால்கமேஷன்ல யார் ரெண்டு பேர் இருப்பாங்க? நீங்களா கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சீங்கன்னு சொல்லிடாதீங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல இல்லையா அமால்கமேஷன்? அப்படின்னா யார் ரெண்டு பார்ட்டி? இங்கே ஆன்சரும் இருக்கு. ஆன்சரையும் வச்சுக்கிட்டு அதையும் பார்க்க மாட்டேங்குது. தப்பு. அமால்கமேட்டட் கம்பெனி அண்ட் அமால்கமேட்டிங் கம்பெனி. அமால்கமேஷன்ல இந்த ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. சரி, இதுல ஏ வந்து எது? அமால்கமேட்டடா அமால்கமேட்டிங் கம்பெனி? அதான் நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு பார்ட்டில யாரு ஏன்னு கேட்கிறேன். சரி, அப்படியா? சரி, எண்ட் ரிசல்ட் இஸ் அமால்கமேட்டட் கம்பெனி. அமால்கமேட்டிங் கம்பெனினா யார் ஜாயின் ஆகுறாங்களோ அவங்க தான் அமால்கமேட்டிங் கம்பெனி. அப்ப என்னன்னா, சே ஐ எம் ஹேவிங் ஷேர் இன் ஏ, திஸ் இஸ் கெட்டிங் அமால்கமேட்டட் வித் பி. இப்ப ஏ இருக்குமா இனிமே கம்பெனி? இருக்காது. ஏ வந்து பியோட மெர்ஜ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், நான் ஏல ஹோல்ட் பண்ண ஷேர்ஸ்க்கு பில இருந்து எனக்கு ஷேர் கொடுப்பாங்க. கரெக்டா? அப்ப அது ஹோல்டிங் பீரியட் எங்க இருந்து கால்குலேட் பண்ணுவீங்க? ஏல எப்ப நான் ஷேர் வாங்கணும்னா அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணுவீங்க. அதான் சொல்ல வராங்க. கிளியரா?
அடுத்து இன்னொன்னு கேக்குறேன். where the share of where the share or any other security subscribed by the assessee on the basis of right to subscribe அப்படின்னா என்னது? ரைட்ஸ் இஷ்யூ. கரெக்டா? ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் அதுல இருந்து எடுத்துக்கணும். shall of such share or security shall be calculated. எப்போ உங்களுக்கு ஆமா ரைட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னா the date of offer of such right by the company or institution shall be reckoned. புரிஞ்சுதா? ரெண்டு இது இருக்கு, ரைட்ஸ் அலாட்மெண்ட்டும் இருக்கு, இன்னொன்னு அதை வந்து இன்னொருத்தருக்கும் நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவார், அப்ப அவர் அந்த டேட்ல இருந்து எடுத்துக்குவாங்க. வேர் எனி ஃபினான்ஷியல் அசெட் இஸ் அலாட்டட் வித்வுட் எனி பேமெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் எனி அதர் ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள்? போனஸ் ஷேர்ஸ். போனஸ்க்கு தனியா இருக்கு, இங்க வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டேட் ஆஃப் அலாட்மெண்ட் அந்த டேட்ல இருந்து எடுப்பீங்க. அடுத்து வாட் இஸ் மீன் பை டிமர்ஜர்? டிமர்ஜர் பிரியிறாங்க, அப்ப அங்க ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க, யார் யாரு? demergerல who will be the two parties? demerger ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல எனக்கு நீங்க கம்பெனில போய் நீங்க கம்பெனி செக்ரட்டரியா போய் சேருவீங்கல்ல, அந்த கம்பெனி நினைச்சதான் எனக்கு பாவமா இருக்கு. demerged company and resulting company. ஓகேங்களா? யார் ஏவா இருப்பாங்க, யார் பியா இருப்பாங்க? நான் கேக்குறது யாரு டிமர்ஜ்டா இருப்பாங்க, யார் ரிசல்ட்டிங்கா இருப்பாங்க? தப்பு. எந்த கம்பெனி ரெண்டா உடையுதோ தட் இஸ் கால்ட் அஸ் டிமர்ஜ்ட் கம்பெனி. அதுல இருந்து புதுசா வர கம்பெனி தான் ரிசல்ட்டிங் கம்பெனி. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்ப அதே மாதிரி தான், இப்ப நீங்க டிமர்ஜ் கம்பெனில ஷேர் வச்சிருக்கீங்க, புதுசா பிரிஞ்சு வெளியில வர கம்பெனில வந்து இப்போ உங்களுக்கு அலாட் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த டேட்ல அதாவது டிமர்ஜ் கம்பெனில வாங்கின டேட்ல இருந்து எடுத்துக்குவீங்க. கன்வர்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு என்னது? எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு வேலை இல்லைன்னா சொல்லுங்க, எப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ்? அப்படியா? எம்ப்ளாயிஸ்க்கு இப்ப வந்து கம்பெனில வந்து பணம் இல்லை அப்படின்னா செட்டில்மெண்ட்டுக்குலாம் போகலாம், இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். எல்லாம் போன பிறகு ஏதாச்சும் இருந்தாதான் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்ப என்னன்னா அவங்க செட்டில்மெண்ட் போகும்போது அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸா மாத்தி கொடுத்துறேன்னு. அப்படின்னா நீங்க எந்த டேட்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வாங்குனீங்களோ அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணணும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். அடுத்து என்ன சொல்றாங்க? EGR electronic gold receipt is issued by a vault manager in respect of gold deposited. Conversion of gold into EGR. கோல்டு டெபாசிட் பண்ணிட்டு பேப்பர் கோல்டா மாத்துறீங்க அப்படின்னா எந்த டேட்ல கோல்டு நீங்க வாங்குனீங்களோ அந்த டேட்ல இருந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எடுத்துக்கலாம். where gold is released in respect of electronic gold receipt அப்படின்னா எப்ப நீங்க EGR வாங்குனீங்களோ அந்த டேட்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபோன்பேல பார்த்துருக்கீங்களா? ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் அதுல உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன இருக்கும்? கோல்டு வாங்கலாம், நீங்க 10 ரூபால இருந்து கூட வாங்கலாம். கரெக்டா? இப்போ நீங்க 10 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப்? கோல்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா ரெசிப்ட் வரும், தட் இஸ் பேப்பர் கோல்டு. அதான் எலக்ட்ரானிக் கோல்டு. கரெக்டா? இப்போ உங்ககிட்ட ரெசிப்ட் இருக்கு அப்படின்னா அது ப்ரூஃப் என்னது? இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்க, உங்களுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க, நான் தான் உங்களுக்கு அந்த பேப்பர் இஷ்யூ பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன். இப்ப நீங்க என்னன்னா என்கிட்ட 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் ஒரு சர்டிபிகேட்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க அந்த ரெக்கார்டு வச்சுக்கிறது ஓகே, நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். எதை பத்திரமா பாத்துக்க? 10,000 ரூபாயா? நான் அதுக்கு ஈக்குவலண்டா கோல்டு வாங்கி வைக்கணும், ரிசர்வ் இருக்கணும். இப்ப வந்து அமெரிக்கால எப்படி? அமெரிக்கால ஒரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு?
டாலர்ஸ் எந்த அளவுக்கு பிரிண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா கோல்டு இருக்கணும். ஆனா கோல்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இப்போ வரைக்கும் ஆடிட்டே பண்ணல. அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அங்க ஷார்ட் ஃபால் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கோல்டு பிரைஸ் டாலர் பிரைஸ் ரொம்ப கீழே விழுந்துடும். பிகாஸ் இட் இஸ் நாட் பேக்டு பை எனி செக்யூரிட்டி. புரிஞ்சுதா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்தீங்கன்னா the date of allotment or transfer of such sweat equity share should be calculated. ஏற்கனவே இது எங்க பார்த்தோம்? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் எங்க பாத்தீங்க? அதான் சேலரியில எப்போ உங்களுக்கு வரும்? எந்த இடத்துல பார்த்தோம் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்? பெர்குசைட்ஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வெஸ்ட் ஆகும் போது என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோ தட் வில் பி ஆடட் டு யுவர் பெர்குசைட். இன் கேஸ் ஆஃப் எனி அதர் கேபிட்டல் அசெட் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் பீன் வென் யூ ஆர் பர்ச்சேஸ்ட் தட் வில் பி த பீரியட் ஆஃப் ஹோல்டிங். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து வந்து வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்.